பாண்டி கூட வானதியும் பெங்களூர் வரலும் போயிருப்பாங்க. கடைக்கு தேவையான திங்ஸ் வாங்கலான்னு பாண்டி போயிருப்பாங்க. ரொம்ப லேட்டானதுனால திங்ஸ் வாங்காம அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வானதிய காணோன்னு அவங்க அம்மா வானதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வானதி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுறாங்க. இங்கே நிலா கட்டியிருக்க வாட்சை பார்த்துட்டு நான் கொடுத்த வாட்சை ஏன் கட்டலை அப்படின்னு ராகவ் நிலாட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்டது நிலாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. நம்ம சோழன் கால் பண்ணி பேசலான்னு சோழன் கால் பண்ணுறாங்க. சோழன் இருந்த டென்ஷனில் நம்ம நிலா ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிலாவுக்கு நம்ம ராகவன் மிட் நைட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நிலாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இதை நிலா நம்ம சோழன்ட்ட ஷேர் பண்ணலான்னு கிச்சனுக்கு வராங்க. நம்ம சோழன் ராகவ் பேர் சொன்னதே பயங்கரமாக கோவப்பட்டு நம்ம நிலாவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நான் எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை அப்படின்னு நிலா அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வானதியை தேடி நம்ம பாண்டியனோட கடைக்கு வானதியோட அண்ணா வந்துடுறாங்க. வானதி எங்கே இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டி எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்கும்போது பாண்டி பெங்களூர் வரலும் போயிருக்கான்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வானதியும் கூட போயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.